வணக்கம் அன்பு நண்பர்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறத ஜனவரி மாசம் தான் சொல்லுவோம்னு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அதிமுக மேல அவர்களுக்கு சில மனக்கசப்புகள் இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில், ராஜ்யசபா தேர்தலில் தங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு அதிருப்தி அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் அவங்க அதிமுக கூட்டணியை விட்டு நகர்ந்தும் இருந்தாங்க. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், அதே போன்று சீமான் என்கிற 4 வாய்ப்புகள் அவர்களுக்கு இருந்த பொழுது சீமானை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேமுதிகவுக்கு வெற்றி அவசியம். 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அவர்கள் எந்த வெற்றியுமே பதிவு செய்யல. 2011 அந்த கட்சி சின்னாபின்னமாக அதிமுகவாலேயே சிதைக்கப்பட்டது. சோ அப்படி இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு சூழல்ல, ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத சூழல்ல, ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத சூழல்ல தேமுதிகவுக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த தேர்தலை அவங்க எப்படி கையாள போறாங்க, எந்த வகையான டீல்ல ஏற்படுத்த போறாங்க என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அண்மையில விஜய் அவர்களுடைய கூட்டத்துல ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு கரூர்ல. அந்த மேட்டர்ல கூட 10 ரூபா பாலாஜி அப்படின்னு பிரேமலதா அவர்களே விமர்சனம் செஞ்சாங்க. 6ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்துருந்துச்சு. விஜயும் விமர்சிச்சாங்க, அதே நேரத்துல செந்தில் பாலாஜியும் விமர்சிச்சாங்க. சரி, அப்படின்னா யாரு கூட போறாங்க? அதிமுகவோட அவங்களுக்கு முரண்கள் இருக்கு. விஜயும் விமர்சிக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு காவல்துறையும் காரணங்கிறாங்க, அதே நேரத்துல விஜய் கட்சியும் காரணங்கிறாங்க. அப்ப யாரு கூட கூட்டணி போறாங்க? மிஞ்சி இருக்கிறது எந்த கட்சியுமே இல்லையே. காரணம் என்னன்னா, ஜனவரி மாதம் முடிவெடுக்கலாம், அது வரைக்கும் எல்லா கட்சியும் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற பார்வையில தான் பிரேமலதா அவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் 6ஆம் தேதி செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்த பிரேமலதா அவர்களை அதற்கு பின்பு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சார்ல. எப்படி சந்திச்சாரு? அவர்கள் வீட்டு துக்க நிகழ்வுக்கு போனார். அன்னைக்கு பிரேமலதா அவர்கள் கூட அந்த வீட்டுல இல்ல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தாயார் சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவர் உயிரிழந்திருந்த நேரத்துல பிரேமலதாவும் அவருடைய சகோதரர் எல்.கே. சுதீஷும் தருமபுரி மாவட்டத்துல இருந்தாங்க. சோ அவங்க 2 பேரும் தர்மபுரியில இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லப்படுது. பிரேமலதா அவர்கிட்ட உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. அவங்க அங்கிருந்து தர்மபுரியில இருந்து கிளம்பி வராங்க. அதே தகவல் பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ் அவர்களுடைய தாயார் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நேரடியாக யாருக்கு தெரிவிக்கப்படுகிறது? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல பிரேமலதா இருக்காங்களா, வீட்டுல எல்.கே. சுதீஷ் இருக்காங்களா, ஒண்ணுமே கேட்கல. நேரடியாக அவர் கிளம்பி இங்க வந்துட்டாரு. வந்து அவர்களுடைய வீட்டில் அன்று இருந்தவர்கள்ட்ட துக்கம் விசாரித்து விட்டு கிளம்பி சென்றார். இந்த அரசியல் பண்பாடு என்று இதை பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, பிரேமலதா விஜயகாந்த் எதிராக பேசுகின்ற பொழுது கூட அவர் வருவதற்கு முன்பாக அவருடைய தாயார் இறப்பிற்கு ஒரு முதல்வர் வந்துட்டு போயிட்டாரு. திமுகவினுடைய மாநாடு நடக்கிற பொழுது, மதுரை மாநாடு நடக்கிற பொழுது அங்கு விஜயகாந்த் அவருடைய மரணத்திற்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிறப்ப ஒருவேளை அதிமுக கூட்டணி பலமாயிருச்சுன்னா, விஜயகாந்த் போன்று என்று 2012 வந்ததை போல 2026 விஜயும் அதிமுகவும் கைகோர்த்து விட்டால் அதை எதிர்கொள்வதற்கு தான் வலுவாக ஒரு அணியை உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல முதல்வர் இருக்காரு. அதனாலதான் அவர் தேமுதிகவுக்கு இப்பொழுதே ஒரு சிக்னல் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதாக ஒரு ஊடகவியலாளராக நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் ராமதாஸ் அவர்களையும் போய் சந்திக்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அரசியல் சாயம் பூசாமல், மருத்துவ காரணம், ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில ஒரு பண்பாடு, அரசியல் பண்பாடு என்றெல்லாம் பல வடிவங்கள் கொடுத்தாலும் கூட அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய எந்த ஒரு நகர்வுக்கு பின்னாலும் அரசியல் இருக்கும். அந்த வகையில் தேமுதிகவை திமுக தன் கண்ணாசைவில் கொண்டு வருவதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.